ஹே ஹாய், ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஸ்நாக்ஸ்க்கு கூட இதை சாப்பிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க செய்யலாம். அரை கப் கோதுமை மாவு, 5 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறுகீரை ஆஞ்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதையுமே போட்டு இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களோட பேட்டர் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா கோதுமை மாவு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷை நான் 2 விதமான ஷேப்ஸில் பண்ணி காட்ட போகிறேன். ஒன்று தவா இல்லை பேன் எடுத்துக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழி பணியாரம். அதில் லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு குழி பணியாரமில் ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் மாவை ஊற்றிக்கோங்க. இதில் கேரட், தக்காளி, குடமிளகா, கார்ன் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலேயே சீஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பேனில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோவாக ஊற்றுறேன். அப்போ தான் நமக்கு நல்ல ஷேப்ஸ் வரும். ஒன் சைடு வெந்த பிறகு இன்னொரு சைடை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு அதுக்கு மேலே சீஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். டெக்கர் பண்ணிவிட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், குழி பணியாரமில் இருக்கிறது நல்லா ரெடி ஆகிடுச்சு. கீழே நல்லா கிறிஸ்பினஸாக இருக்குது. அவ்வளோதான். இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் செகண்ட் பேட்ச் அதை போடுறேன். அண்ட் நம்ம பேனில் பண்ணோம்ல, அதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. 2 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நம்ம ஒரே நேரத்தில் கிட்ஸ்க்கு கொடுக்க போது ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே பொமோகிரானட் ப்ளஸ் சாஸ், ஹோம்மேட் சாஸ் வேணுன்னா நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சேனலில் சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணி விடுறேன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. அண்ட் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஸ்நாக்ஸ் கூட இதுவே. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.